Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. சென்னையில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் இன்று அனைவரையும் உலுக்கி இருக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் என்ன இருக்குங்க, எலி தொல்லை தாங்க முடியல, எலிகளின் தொல்லை அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எலி மருந்து அடிக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னையில் அந்த குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் குடி போயிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர் ஒரு பேங்க்கில் மேனேஜராக வேலை செய்வது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு 2 குழந்தைகள், 6 வயதில் பெண் குழந்தை, 1 வயதில் ஆண் குழந்தை. கணவன் மனைவி 2 குழந்தைகளும் அந்த வீட்டில் தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி எலிகளுக்கு ஒரு முடிவு கட்ட நாம் பெஸ்ட் கண்ட்ரோலை வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலி மருந்து அடிக்கிறவங்கள வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. அந்த எலி மருந்து அடிக்கிறவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எலிகள் எங்கே ஓடுகிறதோ அங்கெல்லாம் அந்த பெஸ்ட் கண்ட்ரோலை அடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வேலை பார்த்துருக்கிறதா சொல்லப்படுகிறது. 4 பேரும் அன்று இரவு வீட்டில் தூங்கி இருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்லப்படுது, தகவல்கள் என்ன இதுவரை வெளியாகி இருக்கு அப்படின்னா, அவர்கள் ஏசி போட்டு தூங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த எலி மருந்தினுடைய நெடி இருந்திருக்கிறது. காலையில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். 4 மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் 2 குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. 2 பெற்றோர்களும் அங்கே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய நிலையும் கவலைக்கிடமாக உள்ளது. மருத்துவர்கள் முடிந்த அளவு போராடி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அக்கம் பக்கத்தினருக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். போலீசார் இப்போ விசாரணை நடத்தி வர்றாங்க. அதாவது அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் இப்போ எந்த கோணத்தில் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, பெஸ்ட் கண்ட்ரோலை பொறுத்தவரை அவர்கள் என்ன மருந்து பயன்படுத்தி அடித்தார்கள், அந்த மருந்திற்கு லைசன்ஸ் இருக்கிறதா, டோஸ் கரெக்டாக தான் அடித்தாங்களா, மயக்கம் அடைகிற அளவுக்கு அவங்க என்ன மருந்து பயன்படுத்தினாங்க, அவர்கள் அடித்த மருந்து உணவில் ஏதேனும் பட்டிருக்கிறதா, அந்த உணவை குழந்தைகளும் பெற்றோர்களும் உட்கொண்டார்களா, ஏசி போட்டு தூங்கக்கூடாதுன்னு அந்த மருந்து நிறுவனம் ஏற்கனவே சொன்னாங்களா சொல்லலையா, இப்படி பல கோணங்களில் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் சென்னையில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் வீட்டில் பூச்சி தொல்லையாக இருந்தாலோ அல்லது எலி தொல்லையாக இருந்தாலோ நீங்கள் மருந்து அடிப்பதற்கு முன்பு எந்த டோசேஜ் வரை மருந்து அடிக்கலாம், மருந்து அடிச்சிட்ட பிறகு வீட்டுடைய கதவு ஜன்னல்லாம் திறந்து வைக்க வேண்டுமா, ஏசி போடணுமா போட வேண்டாமா என அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் எலிகளுக்கு வைக்கக்கூடிய அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிற அந்த விஷமானது நம்மையே தாக்கி நம் உயிரை பறிக்க நேரிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் அரங்கேறிய இந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சோனி Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.